ஆனால் இப்போ எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா 7 விதமான சிரமங்களை கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமாக ஆர்பிஐ இன்னைக்கு கொடுத்துருக்கின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த சட்ட விதிகள் என்பது கடுமையாக இருக்குது. நீங்கள் இனிமேல் வந்து நகையை அடமான வைப்பவர்கள் அது உங்கள் நகை தாங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக சான்றிதழ் கொடுக்கணும். முக்கியமானது. நீ என்னங்க, ஒரு கிராமத்தில் இருக்க ஒருத்தர் பழைய நகை வச்சுருப்பார், பூர்வீக நகை இருக்கும், இது உங்கள் நகை தாங்கிறதுக்கு என்ன சான்றிதழ் எப்படி கொடுப்பீங்க? அது முக்கியமானது. இரண்டாவது பியூரிட்டி செக் பண்ணணும் அப்படின்றாங்க. பியூரிட்டி செக் பண்ணுறதுக்கு தான் வங்கிகளில் அப்ரைசர் இருக்காங்க. ஆமாம், அதுக்கு கட்டணம் வாங்குறாங்க. பியூரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். பொதுவாக பெரிய பெரிய புகழ்பெற்ற நகை கடைகளில் அங்கே பியூரிட்டிஸ் வச்சுருப்பாங்க, அவனே சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அல்லது வந்து ஒவ்வொரு ஊர்கள்லையும் பியூரிட்டி சென்டர்னே இருக்குது, நகை அங்கே போய் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு கட்டணம் உண்டு, அதை வாங்கிட்டு வரணும். அவசர தேவைக்கு ஒருத்தர் நகை போய் வைக்கக்கூடிய ஆள் பியூரிட்டி சர்டிஃபிகேட்டை போய் தேடி அலையணும். ஒன்று, இது ஒரு பிரச்சனை. இரண்டாவது முக்கியமானது என்னென்னா 75% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ வந்து வழக்கமாக வந்து இன்றைக்கி வந்து தங்கம் விலை ஏறிக்கொண்டே இருக்குது. ஒரு பக்கம் பெரும்பாலான நடுத்தர சமூகத்தை சார்ந்தவர்களோட தங்கம் வாங்குறாங்க. ஒரு பவுன் வாங்க முடியலனா கூட 1 கிராம் வாங்குறாங்க. என்ன காரணம் என்றால் அடிப்படையில் அது வந்து ஒரு எளிதான சேமிப்பாகவும் அது வந்து பணம் வளருவதற்கான வாய்ப்பாகவும் பார்க்குறாங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இந்த அடமானத்திற்கு பயன்படுத்தலாம். அதுதான் அவர்களுக்கு இன்றைக்கி விவசாயிக்கு வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு செலவு இருக்குன்னா ஒரு மீட்டர் வெட்டி அந்த வட்டின்னு போய் மாட்டிக்காமல் பேங்கில் போய் வந்து இந்த நகையை வச்சுட்டு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு திருப்பிக்குவாங்க. அப்போ 75% தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு மேக்ஸிமம் 80-90% வாங்கினீங்கல்ல, அது இல்லாமல் போச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பிரச்சனை முக்கியமானது என்னென்னா, நீங்கள் வந்து அதில் ஹால்மார்க் இருக்கணும் அப்படின்றாங்க. எப்படின்னா 916 போன்ற நகைகளுக்கு தான் இனி வந்து 300 ரூபாய் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதை நோக்கி போகுது? இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நகைக்கடைகள் தான் ஹால்மார்க்கை பற்றி பேசுவாங்க, 916 பற்றி பேசுவாங்க. அப்போ அவர்களுக்கான அந்த வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வழி மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்ல வர்றாங்க, ஏழை எளிய மக்கள் வைத்திருக்கின்ற பழைய நகைகளை கொடுத்துட்டு புது நகை மாற்றுங்க, அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், பியூரிட்டி கரெக்டாக இருக்கும். அந்த இடத்துக்கு நகர்றாங்க.